அப்பாயின்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டோம், டைமிங் கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஆனா கஸ்டமருக்கு அது வெப்சைட்ல தெரியணும். வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணாம கஸ்டமர் எப்படி புக்கிங் பண்ணுவாங்க? ஸோ இந்த வீடியோல ஓடோ அப்பாயின்மெண்ட்டை வந்து வெப்சைட்ல எப்படி பப்ளிஷ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து அப்பாயின்மெண்ட் டைப் கிரியேட் பண்ணுறது, டியூரேஷன் செட் பண்ணுறது, தென் வந்து அவைலபிள் டைம் கான்ஃபிகர் பண்ணுறது, இது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இந்த அப்பாயின்மெண்ட் மாடியூல் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமருக்கு வந்து வியூ ஆகும் இல்லையா? ஸோ அதை வந்து வியூ ஆகிறதுக்கு வந்து நம்ம பப்ளிஷ் அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற மாடியூல்குள்ளே தான் இருக்கேன். நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கோ டு வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதை நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக செட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதுக்கான இமேஜும் நீங்கள் கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து இங்கே கோ டு வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதில் போனீங்கன்னா இங்கே வந்து ஸோ அதுக்கு நம்ம இங்கே போனோம்னா ஒரு பேஜ் இருக்கும். பட் இந்த பேஜ் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அப்போ வெப்சைட் கிரியேட் பண்ணுறப்பவே ஹோம் பேஜ், ஷாப் பேஜ், அபோட்டஸ் அந்த மாதிரி பேஜஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற பேஜ் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் மாடியூலில் கிரியேட் பண்ணோன்னே இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெனு வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ அது கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இங்கே உங்களுக்கு வந்து இது வந்து விசிபிளாக காட்டும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஃப்ரீ ஓடோ டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். இதோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அன்பப்ளிஷ்ட் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ இதுக்கு மேலே இருக்க ரெண்டும் வந்து எதுவுமே காட்டலை. தட் மீன் அது பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டும் வந்து அன்பப்ளிஷ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் காட்டுது. ஸோ இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். இதில் உள்ளே போனால் ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு நம்ம அந்த அப்பாயின்மெண்ட் மாடியூல்ல கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஃப்ரீ ஓடோ டெமோ டிஸ்கிரிப்ஷன், தென் வந்து எவ்வளோ டைமிங் என்ன, ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ண எல்லாமே இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர் சைடில் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அன்பப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். நான் இதை வந்து ஜஸ்ட் பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் டைட்டில் நாட் செட் ஆப்டிமைஸ் SEO அப்படின்ற மாதிரி காட்டுது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, நீங்கள் ஒவ்வொரு பேஜுக்கும் வந்து SEO அப்படிங்கிறது நீங்கள் செட் பண்ணாதான் வந்து ஸோ கஸ்டமருக்கு வந்து உங்களோட வெப்சைட் அப்படிங்கிறது வந்து முன்னாடி வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எவ்ரி பேஜுக்குமே வந்து நீங்கள் SEO செட் பண்ணணும். இது ஜஸ்ட் நீங்கள் வந்து SEO செட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா இது போயிடும். அப்படி இல்லைன்னா இது ஜஸ்ட் இப்போதைக்கு இக்னோர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை நான் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பப்ளிஷ் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் காட்டுது. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் பேஜை வந்து நான் வேற ஒரு டேப்ல ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணோன்னே இப்போ இது வந்து லாகின் பண்ணி உள்ளே போனோன்னா நம்ம கிட்ட யூசர் லாகின் இருந்தால் உள்ளே போவோம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக வெப்சைட் பேஜ் பார்க்கணுன்னா இந்த மாதிரி தானே பார்ப்போம். ஒரு யூசராக நம்ம வந்து உள்ளே வரணும், ஹோம் பேஜ் பார்ப்போம், ஷாப் பேஜ் இந்த மாதிரி பார்ப்போம் இல்லையா? ஸோ இதில் நான் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற பேஜ்குள்ளே போகிறேன். அதில் போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஓடோ டெமோ அப்படின்ற மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருந்தேன் இல்லையா, நம்ம இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா ஒரு அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அதுக்குள்ளே நம்ம போக முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ணியிருந்ததும் இங்கே உங்களுக்கு காட்டும். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இப்போ வந்து இந்த கம்பெனியில் வந்து ஓடோ டெமோ ப்ரொவைட் பண்ணுவோம், தென் வந்து டேலி டெமோ ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி உங்களோட கம்பெனிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்தெந்த டெமோஸ்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இல்லை வந்து மீட்டிங் அந்த மாதிரி நீங்கள் வந்து டைட்டில் கொடுத்தா அதுக்கான டெமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம், அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து ஃப்ரீ ஓடோ டெமோ அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு கஸ்டமர் சைட்லேருந்து நான் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். நான் இப்போ வந்து 2 அப்படி இன்னைக்கு டேட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே நான் டைமிங் வந்து நான் இந்த டைமிங் அப்படிங்கிற மாதிரி இங்கே உங்களுக்கு இருக்கு. ஸோ இதில் வந்து 2 மணிக்கு இல்லை 3 மணிக்கு 4 மணிக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டைமிங் இருக்குது. நீங்கள் 3 மணினா 3 மணிக்கு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைமிங் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்களோட நேம் கொடுக்கணும். நான் இங்கே வந்து பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துட்றேன்.
ஸோ உங்களோட இமெயில் ஐடி போடணும். தென் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் என்ன அப்படின்றது கொடுக்கணும். நான் இங்கே வந்து லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ அது வந்து இங்கே ஸ்டார் சிம்பிள் தட் மீன் மேண்டிட்ரி அப்படின்றது அர்த்தம். ஸ்டார் சிம்பிள் இல்லைன்னா நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போய்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் லொக்கேஷன் வந்து திருப்பூர் அப்படின்றது கொடுத்துட்றேன். நான் இது கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து கன்ஃபார்ம் அப்பாயின்மெண்ட் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ இது லோட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட ஒரு அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது வந்து புக் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து பப்ளிஷ் பண்ணணும், தென் வந்து அது வந்து கஸ்டமர் சைட்லேருந்து எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.